ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சந்தாவை எப்படியோ ஒரு வழியாக சேரன் பாண்டி எல்லோரும் சேர்ந்து வானத்தோட வீட்டில் சேஃப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க சென்னையை விட்டு போகாததுனால சந்தா கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் சேரனும் முடிவு பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் பேசாமல் நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. டே என்னடா திடீர்னு அப்படியெல்லாம் எதுவும் அவசரப்பட்டு நம்ம பண்ணிடக்கூடாது, பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் சந்தாவுடைய வீட்டில் அவங்க ஆட்கள் தேடி வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்போ பொறுமையாக இருக்கோம்மா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளை மீறி அவங்கள யாராலையும் கூட்டிகிட்டும் போக முடியாது. நம்ம அத்தனை பேர் இருக்கோம், எல்லாரும் பார்த்துப்போம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நிலா சோழன் ஊரில் இல்லை, இந்த டைமில் நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேரன் பாண்டிக்கிட்ட சொல்லவும், அதுவும் சரிதானே, பேசாமல் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷயத்தை சொல்லிடலாமா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. சேரன் கிட்ட சொல்கிறாரு. டே பாண்டி, அப்படி மட்டும் பண்ணிடாதடா. இங்கே பாரு, சோழன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் நிலா அவன் மேலே கோவப்படாமல் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து 2 நாள் ஏதோ சந்தோஷமாக இருக்கணும்னு வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்கள ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். இங்கே பாருடா, நான் எதுக்கு இப்போ சந்தாவை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு தெரியுமா உனக்கு? அவங்களுக்காக தான்டா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னென்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாடா பாண்டி, அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த சோழன் அப்பப்போ தெரியாத பண்ணுற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால நிலா சோழனை விட்டு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனால் வீட்டை விட்டு போயிடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சுடா. அதனால தான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு நிலாவும் சோழனும் சந்தா வீட்டில் போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டுட்டு வந்தப்போ நான் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் தான் சந்தா கிட்டேயும் அனுஷ்கிட்டேயும் நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல், அதாவது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நிலா சோழன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நான் தள்ளி போடுறதுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு. நான் உங்களுக்காக யோசிச்சு கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் அவங்களுக்காக யோசிச்சு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேச அடடடடா, என்னடா அண்ணன் தம்பிங்க எல்லாம் இப்படிலாம் இருக்கணும். நான் தாண்டா நாளும் சொக்க தங்கமாக பேத்திருக்கேன், இப்படி தாண்டா இருக்கணும். என் பிள்ளைங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படின்னு நடேசன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து பேசுகிறாரு. அப்பா என்னப்பா பேசுனீங்க அப்படின்னு. பின்னடா, அண்ணனுக்காக தம்பி விட்டு கொடுக்குறதும் தம்பிக்காக அண்ணன் விட்டு கொடுக்குறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. கண்டிப்பாக நீங்கள் இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிறதுனாலேயே அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. நிலா தங்கமான பொண்ணு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கண்டா. குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அனுசரித்து எப்படி போகணுன்றது நிலாவுக்கு தெரியும். கண்டிப்பாக சோழன் கொஞ்சம் மனசு மாறினான்னா நிலா சோழனை மனசு மாறி ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குடா. அதை அவனுக்கு சொல்லி முதல்ல புரிய வைங்க. கண்டிப்பாக ஊர்லேருந்து வர்றப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நடேசனும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே பாருடா பாண்டி, அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நிலா சோழன் வீட்டில் இல்லாதப்போ எதையும் முடிவெடுக்க வேண்டாம், அவங்க வரட்டும். அப்படியே அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படி வராங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா கூட நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்களே கேள்விப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேரனுக்கு அவங்களே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. சேரா, இங்கே பாருடா, நீ என்னதான் தம்பிக்காக நிலாக்காக யோசிச்சு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலையும் அவங்க தான் முதல் ஆளாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து போகிறாரு. இப்போ பாண்டிக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா, இவரை நம்மளை பாராடுறாரா இல்லை திட்டிட்டு போகிறாரா ஒன்றும் புரியல என்ன, அப்படியும் பேசுகிறாரு இப்படியும் பேசுகிறாரு அப்படின்னு பாண்டி கேட்கவும், விடுடா பாண்டி, அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது மாதிரி தான் தோணுது. அதாவது அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் ரொம்ப பிடிவாதமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, சந்தாவையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சோழன் நிலாவையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சேரன்னு பேசிகிட்டு இருக்காரு. சரிண்ணா, இன்னும் 2 நாள் அவங்க வந்துடுவாங்க, அதுக்குள்ளே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்கிறாரு. சந்தா அது வரைக்கும் அவங்க வீட்டில் சேஃப்டியாக தான் இருப்பாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாண்டி வழக்கம் போல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. சைட்டுக்கு இங்கே சேரனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க ஆட்களை போகிற வழியில் சந்தாவுடைய ஆட்களை பார்க்கறதுனால அவருடைய மாமாவை எல்லாரையும் பார்க்கறதுனால அனுஷ்க்கு கால் பண்ணி, அனுஷே
நீ எங்கே இருக்க, எங்கே இருந்தாலும் அங்கேயே பத்திரமா இரு அனுஷு, நீ கண்டிப்பாக இன்னைக்கு சைட்டுக்கு வேலைக்கு வராத அப்படின்னு சொல்கிறாரு. பையா என்ன பையா வேலைக்கு வராமல் எப்படி, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அனுஷு, இன்னும் சந்தாவுடைய மாமா இந்த ஊரில் தான் இருக்கார், வரும்போது கூட நான் அவரை பார்த்தேன், அவங்க இந்த இடத்துல தான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க, அதனால நீ வேலைக்கு வர வேணாம், நீங்கள் வேலைக்கு வந்தேன்னா கண்டிப்பாக அவங்க எங்கேயும் உன்னை தேடி வருவாங்க, அப்படி அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் இல்லை அப்படி ஒருத்தர் இங்கே வேலையே பார்க்கலன்னு நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பையா, சந்தா அப்படின்னு கேட்கவும் கவலைப்படாத அனிஷு, சந்தா வானத்தியோட வீட்டில் பத்திரமா தான் இருக்குது, அப்பப்போ பாண்டியும் நானும் ஃபோன் பண்ணி சந்தா கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம், நீ ஒரு கவலையும் படாத, நீ எங்கேயும் பத்திரமா இரு, வேலைக்கு வராத அப்படின்னு சொல்கிறாரு. சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறாரு. சேரன் வழக்கம் போல் வேலை செஞ்சிட்ருக்காரு சைட்டில் வந்து. அடுத்து இன்னொரு சைடு இங்கே சந்தாவை எல்லா இடத்துலையும் அவங்க திரும்ப திரும்ப தேடிட்டு இருக்காங்க. ஏன் சேரன் இப்போ நினச்ச மாதிரி அவர் வேலை செய்கிற இடத்துல, அதாவது மேஸ்திரி வேலை எங்கெல்லாம் நடந்துட்டுருக்கோ பில்டிங் கட்டுற வேலை, ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அனுஷை பற்றியும் சந்தாவை பற்றியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம சேரன் சைட்டுக்கு மட்டும்தான் வரல, கண்டிப்பாக அங்கேயும் வந்து கேட்பாங்க. சேரன் எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க போகிறாரு, இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு அங்கே நிலா சோழன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகலாமான்னு கேட்குறாங்க. ஸோ பாட்டியும் தாத்தாவும் எங்களுக்கு கோயிலுக்கு போகிறது தான் நிம்மதி, நாங்கள் எங்கேயும் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சரிம்மா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுங்க, நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு நானும் நிலாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நிலா கிட்டே கேட்கவும், சரி சோழன், நான் கூட கோயிலாக போக போர் அடிக்குதுன்னு நினச்சேன், சாமி கும்பிட்றது நல்ல விஷயந்தான், கோயிலுக்கே போயிட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு சேஞ்சுக்கு பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது, உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு ஆசைப்பட்டேன், போகலாமாங்க அப்படின்னு சொல்லவும், போகலாம் சோழன், சீக்கிரம் கார்டு எடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. போயிட்டு பீச்சில் கால் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது சோழன், நீங்கள் உங்களுடைய ஆசையை பற்றியெல்லாம் சொன்னீங்கல்ல, ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சோழன், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வரணும், இப்படியே நீங்கள் இருந்துடக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தாங்க எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் ஒரு நல்ல வேலை, அதாவது முன்னேறணும், ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு. இல்லை சோழன், எனக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஏன் கல்யாணத்துலேருந்து நான் ஓடி வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுத்துருக்கீங்க, எனக்காக வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்னை வேலைக்கு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போய்விட்டு வந்திருக்கீங்க, இன்னும் சொல்ல நிறைய இருக்குது சோழன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நானும் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ட்ராவல்ஸ் ஆரம்பிங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன், பக்கபலமாக நான் நிற்கிறேன் அப்படின்னு நிலா சொன்னதும் சோழனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோழனுமே, என்னங்க என்னை விட்டு போக போகிறீங்களா என்ன, ரொம்ப அட்வைஸ் பண்ணுறீங்க, கோர்ட்டில் இயரிங் இது கூப்பிட்ருக்காங்களா என்ன டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஏன் சோழன் அப்படி கேட்குறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாங்க, சரி அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுறதுக்காகவாச்சு நான் ட்ராவல்ஸ் வச்சு பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சோழனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள் சோழன், நான் செய்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சோழன் அப்படின்னு சொல்லவும், என்ன வேணும் கேளுங்க, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாங்க, நீங்கள் வீட்டை விட்டு போகாமல் அங்கேயே இருந்தால் அதுவே போதுங்க, நீங்கள் இப்படி எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் கொடுத்து ஊக்கம் கொடுத்து எங்களை முன்னேற்றுறீங்க பார்த்தீங்களா, இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. இல்லை சோழன், வேறு ஏதாச்சும் கேளுங்க, பெருசாக நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னவும், எங்கனாங்க பெருசாக உங்ககிட்ட செய்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா, என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது தான் சோழன் சொல்கிறாரு. நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு, இப்போ தானே சோழன் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன்னு சொன்னேன், சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நிலா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சோழன் கேட்டுட்றாரு. நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா, நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு என் கூடவே டிவோர்ஸ் வாங்கிட்டு போகாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா, எனக்கு மனைவியா அப்படின்னு சோழன் கேட்டுட்றாரு. இதை கேட்கும்போது நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, என்ன ஒரு பதில் சொல்கிறதுனே தெரியல. முதல்ல யோசிக்கிறாங்க, சைலண்ட் ஆகிடுறாங்க. சோழர் இருந்துக்கிட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க
சொன்னீங்க, நான் என்ன கேட்டாலும் செய்கிறேன், நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், ஏன்னா என்ன வேணும் கேளுங்கன்னு. அதான் நான் கேட்டேன். நான் கண்டிப்பாக நீங்கள் என் கூட இருந்தாவே மேலும் மேலும் நான் அடுத்த லெவலுக்கு முன்னேறிக்கிட்டே தாங்க இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ஆசை மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிப்பேன். அது நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். நீங்கள் என்னை விட்டு விலகி போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க. லைஃப்பில் நான் ஜீரோவாக தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு நிலா ரொம்ப அதிர்ச்சியாகி அமைதியாக இருக்கவும், என்னங்க நான் ஏதாவது கேட்கக்கூடாத விஷயத்த கேட்டுட்டேனா? இல்லை நான் லைஃப்லேயே இப்படியே இருக்கக்கூடாது, உங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, நான் ஏதாச்சும் பெருசாக ட்ராவல்ஸ் ஆரம்பித்து ஒரு நல்ல தொழிலுக்கு போகணும், அடுத்து எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நான் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், என்னையும் நீங்கள் முன்னேற்றி விடணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? அதனால தான் அப்படி கேட்டுட்டிங்களா? நான் தான் தப்பாக யோசிச்சுக்கிட்டு என் மனசில் இருக்கிற கற்பனையை வச்சு உங்ககிட்ட இப்படி கேட்டுட்டேனா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஐயோ சோழன், அப்படியெல்லாம் நான் நினைக்கல, நீங்கள் ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் இதே தானே சொல்வீங்க, அதனால தான் இப்போவும் அதையே யோசிச்சு சொல்கிறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சோழன் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், ஏன் நீங்கள் முன்னேறணும்னு நான் நினைக்கக்கூடாதா? உங்களுக்கு முன்னேறணும்னு ஆசை இல்லையா? நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க, அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு. பாண்டியும் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனும் அவரோட பிஸ்னஸில் நல்லபடியாக அவரும் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அடுத்து நீங்கள் பல்லவன் படிச்சுட்ருக்கான், அவனும் படித்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான். நீங்கள் மட்டும் எப்படி இப்படியே இருக்க முடியும்? நீங்களும் முன்னேறணும் இல்லை சோழன், இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஓ சரிங்க, உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஸோ நிலாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏங்க எல்லாம் சரிதான், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், சோழன் ஃபோன் அடிக்குது, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கடைசி வரைக்கும் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, சரி கிளம்பலாம் இதோமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நிலா இங்கே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. சோழன் கேட்ட கேள்விக்கு நிலாவுக்கு முழு சம்மந்தம் தான். ஆனால் சோழன்கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் நிலா மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பீச்சில் நான் கால் அடித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு சோழன் கேட்குறாரு. எதுவுமே வேண்டான்னு நிலா சொல்கிறாங்க. அட வாங்க சுண்டலாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வாங்கி கார்லேயே சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது அவங்களை கூப்பிட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது தான் வந்து நிலா சுண்டல் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தலைக்கு புறையிறது. சோழன் உடனே எங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி விட்டுட்டு கார் லேசாக ஓரம் கட்டிட்டு பொறுமையாக ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னால உடனே எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு சோழன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும், சோழனை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களோட மனசில் தோண ஆரம்பிக்குது. ஸோ சோழனை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு இருந்தாலையும், ஏன் சோழனை மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருந்தா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நிலாவுக்கு. இதெல்லாத்தையும் நிலாவுமே யோசிச்சு பார்க்குறாங்க. சோழன் பண்ண நல்ல விஷயங்களையும் நிலா யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இங்கே சேரன் நினச்ச மாதிரி இன்னொரு சைடு அவங்களோட சைட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. சேரனை பார்த்த உடனே நீங்கள் அந்த வீடு வாடகைக்கு பார்க்க அங்கே இருந்தீங்க தானே, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவா, அது நான் இங்கே தான் என் வேலை செய்கிறேன், ரொம்ப நாளாக இந்த பில்டிங்கை நான் தான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லவும், ஓ அப்படியா, சரி அனுஷ் பையா அப்படின்னு நீங்கள் யாரை தேடிட்டுருக்கீங்க? அன்றைக்கி நாங்கள் வீடு வாடகைக்கு பார்க்கும்போதும் அங்கே வந்தீங்க, அனுஷை கேட்டீங்க, இங்கே வந்து அனுஷை கேட்குறீங்க, அனுஷ்ன்றது யார்? எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது, அவங்க ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னலாம் கேட்குறாங்க. சேரன் வந்து அப்போ தான் ஃபோட்டோவை காட்டுறாங்க. இவரா, இல்லையே நான் இவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருக்கிட்டுமே கேட்குறாங்க. சேரன் தெரியாதுன்னு சொல்லி தைக பண்ணுறாரு. இல்லைங்க இவரை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க. என்ன எல்லாரும் ஒரே பதில் சொல்கிறாங்க அப்படின்னு. சரி வேற எங்கேயாச்சும் போய் தேடி பார்க்கலாம், அங்கேருந்து வராங்க. சேரன் வந்து அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே வந்ததுக்கு அப்புறமா சந்தாவுடைய மாமாவுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன நம்ம அனுஷை தேடி போகிற எல்லா இடத்துக்கும் இவரும் இருக்காது, அங்கே வீட்டாண்டியும் இருந்தாங்க, இப்போ எங்கேயும் இருக்காங்களே, என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு அவருடைய மாமாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. யோசிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா கூட இருக்க ஆட்கள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா அவருமே கிளம்பி ஸோ சந்தாவை வேறு இடத்துல தேடுறதுக்காக போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சந்தா வானதி வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க நம்ம வானதியே. அப்போது சந்தா நீ இங்கே பத்திரமா இரு, நான் வெளியில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க வெளியில் போகிறதுக்கே. இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் பத்திரமா, நீ இங்கே இரு அப்படின்னே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு
அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. சந்தாவும் இங்கே வீட்டிலே உட்காந்து ரொம்ப போர் அடிக்குது, அவங்களுக்குமே உட்காந்துட்டு இருக்காங்க. சந்தா வந்து சேரனுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. பதிலுக்கு சந்தா மெசேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சேரனுமே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் வசந்த் வந்து வீட்டில் வந்து டீ போட்டு கொடுமா அப்படின்னு உட்காராரு. இருடா போட்டு தரான் அப்படின்னு டீ போட்டு கொடுக்கவும் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. என்னம்மா சத்தத்தையே காணோம், அவள் வீட்டில் இல்லையா அப்படின்னு. இல்லைடா சமைக்கிறதுக்கு தக்காளி இல்லை, காய்கறி எல்லாம் இல்லை, வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. அப்புறம் தான் வெளியில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தெருவில் இருக்கிறவங்க அவங்களுடைய வானத்தை அம்மாவை. அப்படி கூப்பிட்ட உடனே சரிடா நான் தண்ணி வந்துருச்சு போய் எடுத்துகிட்டு வரேன், முடிஞ்சா வாடா 2 குடம் தூக்கிட்டு வருவா அப்படின்னு. என்கிட்டலாம் வேலை சொல்லாத போவா அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக வெளியில் குழாயில் போய் நின்று தண்ணி பிடிச்சிட்டு வரணும், கூட்டத்தில் லைனில் நின்று அதுக்காக போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவருடைய அப்பாவும் ஆல்ரெடி வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்காக வெளியில் போயிருக்காங்க. அப்போது யாரும் இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு சந்தா ரூமில் இருக்கவும் சந்தா கிட்ட உள்ளே போகிறாங்க. நம்ம வசந்த் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னுலாம் கேட்கவும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க தானே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பேசவும் செய்கிறாங்க. அப்போவும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போ தான் யாரும் இல்லைன்ற தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாரையோ லவ் பண்ணுறீங்களாமே, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தா பயப்படுறாங்க. நீங்கள் இங்கேருந்து முதல்ல வெளியில் போங்க, வானதி வந்ததுக்கப்புறமா உள்ளே வருவீங்க, என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் இப்போது. அம்மா நீ என்ன படிச்சிருக்க, உண்மையிலே என் தங்கச்சி கூட தான் காலேஜில் படிக்கிறியா, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து மொல்ல சந்தா கிட்டே பேசிட்டு அங்கே உட்கார பார்க்குறாங்க. சந்தா ரொம்ப பயப்படுறாங்க. முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோளில் கை போடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வசந்த் வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. நம்ம வானத்தையுமே கரெக்டாக வீட்டுக்கு நுழைய சந்தா வந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. வசந்த் வந்து அதான் நான் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிறல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. அப்போது சந்தா கத்துற சேத்தம் கேட்டு வானத்தையுமே அங்கே காய்கறி பேக்கை போட்டுட்டு வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் வசந்த் வந்துட்டு இப்படி சந்தா கிட்ட தப்பாக நடந்துக்கிற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே வானத்தை அமைதியாக இல்லாமல் பயங்கர கோவப்பட்டு வசந்தை அடிக்கவும் செய்கிறாங்க. பொறுக்கி வெளியில் போடா நாய், யாரும் இல்லாத நேரம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, அறிவு கெட்டவனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா தண்ணி பிடிச்சிட்டும் உள்ளே வராங்க. என்னடி எதுக்கிட்ட இப்போ கத்திட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, 5 நிமிஷம் நிம்மதியாக ஒழுங்காக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு. இவ பாருமா, நான் காய்கறி வாங்கிட்டு வர வெளியில் போனேன், நீயும் எங்கே போயிருக்க, அது தண்ணி பிடிச்சிட்டு வர போயிருக்க, அது வரைக்கும் இந்த பைத்தியக்காரன் போயிட்டு அங்கே உள்ள என் ஃப்ரெண்ட் சந்தா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான், அவள் ரொம்ப பயந்து அழுதுட்டு இருக்காம்மா, பொறுக்கி இவன் என்ன பண்ணுறான், என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருமா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்னடா அதுவும் தங்கச்சியோட ஃப்ரெண்டுடா, இப்படி தான் நடந்துப்பியா, நம்மளை நம்பி அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு, என்னமோ எப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் எதுவும் பண்ணலம்மா, அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சி அதான் பேசலான்னு. அட பாவி அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகவும், பிடிச்சிருக்கா, ஆல்ரெடி அவளுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லியும் இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட போவாங்க அப்படின்னு வானதி பயங்கரமாக அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுறாங்க. பயப்படாத சந்தா அப்படின்னு போய் நம்ம சந்தாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. சந்தா பயந்துக்கிட்டு நான் இங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு பிடிவாதமாக அழுகுறாங்க. சந்தா அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் போகிறேன், அவருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி சந்தா ரொம்ப அழுகுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் பாருமா, இப்போ அந்த பொண்ணு பயந்துட்டு போகிறேன்னு சொன்னது, அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும், அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க. அந்த பொண்ணு கட்டிக்க போகிறவர் இந்த ஊரில் தான் இருக்கார், அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், என்னம்மா அவன் பையன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு சொல்லவும் வசந்தை பயங்கரமாக அவங்க அம்மா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சந்தாவுக்கு இப்படி வசந்தால் இந்த வீட்டில் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா ஸோ சேரன் பாண்டியன் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, சந்தா இனிமேலும் இங்கே இருக்க போகிறாங்களா, என்ன நடக்க போதோ அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.